அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறைமக்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 21 முதல் 28 வரை உள்ள திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர் சீதோன் பகுதிகளுக்கு செல்லுகிற போது அங்கு வாழ்ந்து வந்த ஒரு கானானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பார்த்து வியந்து அவரது மகளுக்கு அவர் நிகழ்த்துகிற புதுமைதான் இந்த நற்செய்தியினுடைய ஒட்டுமொத்த நிகழ்வு. ஆனால் இந்த நற்செய்தியை இதில் சொல்லப்படுகின்ற பலவிதமான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் 2 பரிமாணங்களில் இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க வேண்டும். முதலில் அந்த கானானிய பெண்ணுடைய நம்பிக்கை என்னும் பரிமாணத்தில் பார்க்க வேண்டும். பிறகு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கனம் இந்த பெண் வழியாக அவரது வாழ்வு வழியாக வாசகர்களாகிய நம்பிக்கையாளர்களாகிய நம் எல்லாருடைய நம்பிக்கையையும் தூண்டச் செய்கிறார் என்பதுதான் இன்று நமது கவன ஈர்ப்பு. முதலில் இந்த கானானிய பெண்ணுடைய நம்பிக்கையை நாம் அலசி பார்ப்போம். பாருங்கள், இந்த பெண் வாழ்ந்து வந்த பகுதி தீர் சீதோன் பகுதி. இதில் புற இனத்து மக்கள் தான் வாழ்ந்தார்கள். யூதர்கள் அவர்களோடு பழகுவதில்லை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு செல்லுகிறார். இயேசுவை பார்த்தவுடன் அந்த பெண் எழுப்புகிற முதல் வரி தாவீதின் மகனே என சொல்லுகிறார். இயேசுவுக்கு கொடுக்கப்படுகின்ற அடையாள தலைப்புகளில் மிக உயர்ந்த தலைப்பை ஒரு புற இனத்து பெண் பயன்படுத்துகிறாள். பாருங்கள், எத்தனையோ யூதர்கள் இருந்தார்கள். சீடர்கள் கூட சில நேரங்களில் அவரை சரிவர புரிந்து கொள்ளாத நிலையில் இயேசுவை தாவீதின் மகனே என அவர் அறைகூவல் விடுத்திருக்கிறார். எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறுகிறாள். இயேசு மறுமொழியாக ஒன்றும் பேசவில்லை என மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகிறார். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், இதே மத்தேயு நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தொழுநோயாளர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அதில் ஒருவர் இயேசுவிடம் வந்து, ஐயா, நீர் விரும்பினால் என் நோய் நீங்கட்டும் என சொல்லுகிறார். உடனே இயேசு அவரிடம் மறுமொழி பேசுகிறார். தன்னை தேடி வந்தவர்கள் எல்லாரிடமும் மறுமொழி பேசுகிற இயேசு இங்கு மௌனம் காப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இதே மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் தனது சொந்த ஊருக்கு போகிற போது முடக்குவாதமுற்றவரை 4 சுமந்து வருகிறார்கள். அவரை பார்த்து யாரும் எந்த உதவியும் கேட்கவில்லை. இயேசுவே முன் வந்து என்ன சொல்லுகிறார்? மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என பேசுகிறார். இங்கு பேசவில்லை. அந்த புற இனத்து பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். யூதர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத, அறிந்துணராத மிகப்பெரிய அடையாள தலைப்பை தாவீதின் மகனே என அவள் உரக்க கூவியும் இயேசு பேசாமல் நிற்கிறாரே, இதன் காரணங்கள் எல்லாம் என்ன? உடனே சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை பார்த்து, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிற இவருக்கு உதவி செய்யும் என சொல்லுகிறார். அப்போது நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என சொல்லுகிறார். அடுத்த வரியை மத்தேயு நற்செய்தியாளர் எப்படி வைக்கிறார் பாருங்கள். 25வது வசனம், ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து. காட்சிப்படுத்தி பார்க்கிற போது எவ்வளவு ஒரு அழகான தகவல் இதற்குள் அடங்கி கிடக்கிறது பாருங்கள். விவிலியத்தை நாம் ஆர்வமாக வாசிக்க வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறார்? இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளிடையே நான் அனுப்பப்பட்டேன் என சொல்லுகிறார். ஆனால் இந்த பெண் அதை கேட்டுவிட்டு அவர் முன் வந்து பணிந்து நிற்கிறாள். இது நிற்பது மட்டுமல்ல, ஏதோ ஒரு செய்தியை தாங்கி நிற்பது போல இயேசு காணாமல் போன ஆட்டை பற்றி பேசுகிறார். ஆனால் இவள் சொல்லுகிறாள், ஐயா, இங்கே உம்மை தேடி வந்த ஒரு நாய்க்குட்டியை பாரும் என்பதுதான் அவரது அடையாள செயலாய் இருக்கிறது. அவர் முன் வந்து பணிந்து. நீங்கள் காணாமல் போன ஆட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், அதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை தேடி வந்த ஒரு நாய்க்குட்டி, ஒரு புற இனத்து பெண்ணை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் எவ்வளவு நம்பிக்கை செயலாக அவர் முன் வந்து அவர் பணிந்து நிற்கிறார் பாருங்கள். பிறகு இயேசு நம் ஆண்டவர்
அவரை பார்த்து பேசத் தொடங்குகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உரிமையாளர் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என சொல்லுகிறார். உடனே இந்த பெண் அமைதியாய் இருக்கவில்லை. ஆமையா, நீர் சொல்வது உண்மைதான். ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என சொல்லுகிறார். இது விதண்டாவாதம் போல தோன்றினாலும் அதற்கு அடுத்த வரி இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய வாழ்த்து மொழியாகவே இந்த புதுமை நிகழ்வதற்கு காரணம் அந்த பெண் பயன்படுத்திய கூற்றை பாருங்கள். உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இந்த வரி சாதாரண வரி அல்ல. இதை கேட்ட இயேசுவை அது கொஞ்சம் உலுக்கி இருக்கக்கூடும். காரணம் என்ன தெரியுமா? இதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்திலே செல்வரும் லாசரும் என்ற ஓமையை பற்றி சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதிலே அவர் குறித்து காட்டுகிற வரியை பாருங்கள். 21வது வசனம். அந்த லாசர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். அதே வரி இங்கே வருது பாருங்க. உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இயேசு பயன்படுத்திய அதே வாக்கியம் சரி. ஆனால் ஏன் இது இயேசுவினுடைய உள்ளத்தை உலுக்கி இருக்கக்கூடும்? அங்கிருந்து சீடர்கள் எல்லாரையுமே இது கொஞ்சம் உலுக்கி இருக்கக்கூடும் என்றால், கேட்ட இந்த வரி கதையின் தொடக்கம்தான். செல்வர் லாசர் ஓமையை நாம் முழுமையாய் வாசித்திருக்கிறோம். கதை எப்படி போய் முடிகிறது பாருங்கள். லாசர் செல்வருடைய வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறான். அந்த செல்வன் தின்னுகின்ற உணவிலிருந்து மேசையிலிருந்து கீழே விழுவதை தான் அவன் எடுத்து தின்னான். இது கதையின் தொடக்கம். ஆனால் கதையின் முடிவு அது அல்ல. கதையின் முடிவு எப்படி? இருவரும் இறக்கிறார்கள். லாசர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார். இவனோ செல்வனோ பாதாளத்தில் வதைப்போரிடம் ஒப்படைக்கப்படுகிறான். பிறகு 24வது வசனம் லூக்கா நற்செய்தி 16:24 அவன் தந்தை ஆபிரகாமை பார்த்து, எனக்கு இரங்கும், லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் என்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இங்கே இந்த பெண் மறைமுகமாய் இன்னொரு விடயத்தை குறித்து காட்டுகிறார். இங்கே நீங்கள் பேசுவது உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுவது. ஆனால் கதையின் முடிவு அப்படி அல்ல. நாய்க்குட்டிகளிடம் உணவை எதிர்பார்க்கிற எஜமான் என்கிற ஒரு வித்தியாசமான கதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, பாருங்கள் இந்த பெண்ணுடைய நம்பிக்கையை. இதே நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையில் இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். முதலில் நம் ஆண்டவர் தீர் சீதோன் பகுதிகளுக்கு செல்லுகிறார். அதுவே எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பாருங்கள். ஏற்கனவே அவர் சமாரியாவில் மக்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கு சென்றார். யூதர்கள் இடரலாய் நினைத்தவர்கள், யூதர்கள் தங்கள் எதிரிகளாய் பாவித்தவர்கள், இவர்களிடத்திலே சென்று இயேசு தனது அன்பை, அதுவும் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அவற்றின் எல்லை பகுதிகளில், ஏற்கனவே இது ஒரு புற இனத்து பகுதி, அதில் ஒரு எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு புற இனத்து மகளை சந்திக்கிறார். அவரை பார்த்தவுடன் அவர் தாவீதின் மகனே என சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரை எப்படி இந்த புற இனத்து பெண்ணுக்கு இவர் தாவீதின் மகன் என தெரியும்? யூதர்களுக்கு தாவீதினுடைய வரலாறு புரியும். இவளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த புற இனத்து மகளிடம் தன் தூய ஆவியை அனுப்பி தாவீதின் மகனே என பேச செய்கிற இயேசு ஆண்டவர். முதலில் அவரது கால் புற இனத்து நகர்களான தீர் சீதோன் பகுதிகளுக்குள் போகிறது. பிறகு அந்த பெண்ணிடம் தனது ஆவியை அனுப்பி தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பிறகு அவர் ஒன்றும் பேசவில்லை. காரணம் என்ன? தன் சீடர்களை பயிற்றுவித்திருக்கிறார்.
நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என முந்தைய அதிகாரத்தில் பயிற்றுவித்திருக்கிறார். நிச்சயம் இவர்கள் இந்த உறவு என்னும் உணவை இவர்கள் கொடுக்க வேண்டும், உறவை இவர்கள் புதுப்பிக்க வேண்டும் என விரும்புகிறார். அதன்படியே சீடர்கள் எல்லாரும் இதோ நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிற இவரை கவனித்து அனுப்பிவிடும் என்று அவரிடம் வேண்டினர் என மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகிறார். பிறகு நடக்கின்ற கதையை தான் நாம் முழுவதும் வாசித்தோம். ஒரே ஒரு சின்ன வாழ்க்கை பாடம் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கானானிய பெண் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவது, எல்லாமுமாய் வாழுகிற கடவுள் நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், நம் எல்லாருக்காகவும் வாழுகிறார். நமக்குள் பேதமை இருக்கக்கூடாது. எல்லாரிலும் இறை சாயலை பார்க்க வேண்டும். என் நண்பர்கள் மத்தியில் மட்டுமல்ல, என் இனத்தவர் மத்தியில் மட்டுமல்ல, என் எதிரிகளிடத்திலும் இறைவன் வாழுகிறார் என்றால் நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ முடியும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இன்றைய நற்செய்தி பகுதி வழியாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கானானிய பெண்ணுடைய நம்பிக்கை எங்களை வியக்க வைக்கிறது ஆண்டவரே. இதுவரை நாங்கள் காணாமல் போன ஆடுகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம். இன்று நீர் எங்களுக்கு ஒரு புதிய செய்தியை தருகிறீர். தேடி வந்த நாய்க்குட்டியை பற்றி நாங்கள் கண்டுகொண்டோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை இணையதளத்தில் நீர் ஆடுகளை சுமந்த படங்களை பார்த்திருக்கிறோம். இப்போது நாய்க்குட்டியும் நீர் சுமக்கிறீர் என்பது எங்கள் எல்லாருக்கும் சவாலாய் இருக்கிறது என்றால், உம்மை பின்பற்றுகிற நாங்களும் எல்லாரையும் ஏற்று வாழுகிற பிள்ளைகளாக வாழ்ந்திட எங்கள் வாழ்வை உமது திருப்பாதத்தில் வைத்து ஒப்படைக்கிறோம். வார்த்தையின்படி எங்கள் வாழ்வு மாறிட வரம் தாரும். ஆமேன்.